நான் ஒரு கேசட்டை போட்டு ப்ளே ஆகலன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த சுவிட்ச் அமுங்கி இருந்திருக்கு. அது அந்த நல்ல பாட்டு, பழைய பாட்டு, அது அவ்வளோமே எரேஸ் ஆகி போச்சு. வெல்கம் பேக் டு ஓல்டி செட் சேனல். இந்த செட்டு பிலிப்ஸ் AZ 2168V. இது வந்து சர்வீஸுக்காக நெய்வேலியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா FM ஒர்க் ஆகுது, டேப் ரெக்கார்டர் ஒர்க் ஆகலை, சிடியும் ஒர்க் ஆகலை. சிடி வந்து நம்ம சரி பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு உள்ள ஸ்பேர்ஸ் கிடைக்காது. டேப் ரெக்கார்டரில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கலத்தி பார்ப்போம். ஸோ இந்த மாடல் செட் வந்து ஃப்ரண்ட் பேனலோட இந்த மெக்கானிசம், இந்த போர்டு எல்லாமே சேர்ந்து அப்படி கலந்து வந்துடும். இதில் மெக்கானிசத்தை கலத்துறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த மெக்கானிசத்துக்கு மேலே இன்னொரு போர்டு இருக்குது. இந்த போர்டை கலத்தினா தான் மெக்கானிசத்தை கலத்த முடியும். ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போர்டை கலத்தணும். இதில் உள்ள எல்லா ஸ்க்ரூவுமே பார்த்தீங்கன்னா டாரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டைப்பான ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவரை பாருங்கள், ஸ்டாரில் வந்து 4 எட்ஜ் தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஸ்டாரை விட கூடுதல் எட்ஜ் இருக்குது. இதுக்கு பேர் டாரக்ஸ். இந்த டைப் வந்து T10. இதுதான் இதில் சேரும். இந்த ஸ்க்ரூவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார் வந்து சேராது. சிலவங்க தெரியாமல் இதில் ஸ்டாரை போடும்போது அந்த ஹெட் வந்து நாசம் ஆகிடும். இதில் கம்ப்ளைண்ட் என்ன இருந்ததுன்னா, ப்ளே பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதில் இந்த லீஃப் சுவிட்சில் வந்து 2 ஒயர் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஒயர் வந்து போர்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அது வந்து கட்டாகி கிடந்தது, அது கண்டுபிடிக்கவே முடியல. அது நான் நினச்சேன் இந்த போர்டு தான் ப்ராப்ளம்னு சொல்லி போர்டு அசைக்கும் போது ஒர்க் ஆகிட்டு இருந்து. இப்போ அதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மோட்டர் எல்லாமே ஓடுது, எல்லாம் கிளியர் ஆகியாச்சு. ஸோ இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்னென்னா, இந்த சுவிட்சு இந்த மாதிரி நீளமாக இருக்கும். எல்லா டேப் ரெக்கார்டர்லையும் ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இது என்னென்னா, நம்ம ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சுவிட்ச் அமுங்கும். இந்த சுவிட்ச் என்னென்னா, தெரியாமல் இவங்க எப்போ ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்கியே இருந்திருக்கு. நான் ஒரு கேசட்டை போட்டு ப்ளே ஆகலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த சுவிட்ச் அமுங்கி இருந்திருக்கு. அது அந்த நல்ல பாட்டு, பழைய பாட்டு, அது அவ்வளோமே எரேஸ் ஆகி போச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகி இருந்ததுன்னா, இங்கேருந்து இங்கே உள்ள ப்ரெஸ் ஆகும். நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது இங்கே ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகி இருந்ததுன்னா நம்ம வந்து இது எரேஸ் சுவிட்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கேசட் எல்லாமே ஃபுல்லாக எரேஸ் ஆகிப்போம். அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டேப்பில் வந்து லைனிங் கிடையாது, ஆனால் சிடி உண்டு. இதில் சிடி நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. இந்த செட்டை தந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி லைனிங் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, இதோட ஒரிஜினாலிட்டி வந்து போயிடும். நம்ம ஆல்ட்ரு பண்ணோன்னா ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனால இந்த FM டிரான்ஸ்மிட்டரில் பென்ட்ரைவோ அல்லது ப்ளூடூத் வழியாவோ கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே எஃப்எம்ஐ டியூன் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி லைனிங் இந்த செட்டில் இருந்தாலும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் இதை எடுத்து விடுறேன். ஸோ உண்மையிலே வந்து லைனிங் இந்த செட்டில் இருந்தால் கூட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து நான் இங்கே எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் இங்கேருந்து நான் டிரான்ஸ்மிட் பண்ணி இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த டேப் ரெக்கார்டில் ப்ராப்ளம் வந்து நம்ம அதை போட்டு பார்ப்போம். கேசட் வந்து இங்கே மேலே இருக்குது. இதில் வந்து இந்த ஈக்குவலைசர், ஸோ எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இதை மாதிரி செட்டு சர்வீஸ் பண்ணணும்னா நான் இதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.